ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோடய ஏஞ்சலான என்னோட பெண் குழந்தைய எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக குழந்தைக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேத்துக்குமே இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதாவது பார்த்திங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லேயே நான் எனக்கான குழந்தைய மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் எனக்கு தள்ளி போய் பீரியட்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா. ஸோ அந்த டைமில் நான் எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணவே இல்லை. அப்பா சரியானா மட்டும் போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பா ஆன்மா ஆனதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் குழந்தை மேலே ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஏன்னா அப்பாவே மறுபடியும் பிறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ மறுபடியும் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் 20 டேஸ் எக்ஸ்ட்ரா பீரியட்ஸ் தள்ளி போயிட்டு மறுபடியும் நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன். ஸோ வீட்டில் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரியே ஆகிட்டே இருக்குது, நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியும் என்னோடய உடம்பு நல்லா தான் இருக்குது. ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கான சக்தி எனக்குள்ளே இருக்குது. நான் ஹெல்த்தியாக தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க இல்லையா. இந்த மாதிரியே ஆகிட்டுருக்கு, நீங்கள் போய் கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு டாக்டர்கிட்ட போகிறது விருப்பமே இல்லை. அதுவும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, 1 இயர் ஆகாமல் நம்ம டாக்டர்கிட்ட போகணும், டாக்டரே திட்டுவாங்க. 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க. இவங்க வீட்டில் வேறு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒன்ஸ் நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். அங்கே போனோன்னே எங்கள் டாக்டர் சொன்ன ஒரே விஷயம், ஏமா 1 இயர் கூட ஆகலை, எதுக்குமா வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை லேட் பீரியட்ஸ் ஆகுது இல்லையா, அதுதான் கேட்கலான்னு வந்தோம். ஏன்னா அதுவும் கரெக்டாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆனீங்களா, இல்லை ஏதாவது மனசு போட்டு குழப்பிக்கிட்டிங்கன்னா கூட இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு. ஆமாம், எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னும், அதனால் கூட இது மாதிரிலாம் ஆகலாமா, இதெல்லாம் ஒரு சைன் தான், உங்கள் பாடி ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு 1 இயர் 2 இயர் விடுங்க, குழந்தை தானாக தங்கிடும்னு மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையாலுமே நல்ல டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க 1 இயர் 2 இயர் ஆகாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம பாடி ரெடி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. விட்டமின் டேப்லெட்ஸு, சத்து மாத்திரை அந்த மாதிரி வேணால் கொடுப்பாங்க. ஸோ அவங்க எங்களுக்கு சொன்னது இதுதான். அப்புறம் அவங்க வேணால் சொன்னாங்க, ஓகே நீங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அது ரெகுலராகிறதுக்கு வேணால் நான் டேப்லெட்ஸ் கொடுக்குறேன். ஆனால் 3 மந்த்ஸ் குழந்தை இருக்காது, இந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னாங்க. என் ஹஸ்பண்டும் சரி ஓகே, அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது, அது வேணால் நம்ம ரெகுலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்க சொல்லிட்டார். எனக்கு அதுவுமே விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் நல்லா தான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். அப்பா உடம்பு முடியாதப்போ நான் அன்டைமில் சாப்பிட்றது, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலே ஃபாலோவே பண்ணல. எதுவுமே பண்ணல, டயட் இருக்கல, எதுவுமே பண்ணாமல் அன்டைமில் சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்டல் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா. எங்கள் வீட்டுக்கும் அப்பா வீட்டுக்கும் மாற்றி மாற்றி போயிட்டே இருந்தது எல்லாமே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆனதுனால தான் இந்த மாதிரி இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம வீட்டில் சொல்லும்போது அதை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த டேப்லெட்ஸ் நான் சாப்பிட்ருந்தேன். அப்புறம் நாங்கள் மந்த்லி போவோம். அவங்க ரெகுலர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெகுலராக தான் இருக்குங்கிறதே எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போகணுமேங்கிறக்காக ஒரு 2 டைம்ஸ் போனோம். 3rd டைம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மந்த் சாப்பிடுங்க, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லையே, நம்ம நல்லா தான் இருக்கோம், ஹெல்த்தியாக தானே நம்ம பேபி வரணும், டேப்லெட்லாம் சாப்பிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். ஸோ என்ன பண்ணேன்னா, அந்த 3 மந்த்ஸுமே நான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். ரொம்ப 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 ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிட்டேன். டெய்லி 2 காய்கறி எடுத்துப்பேன், கீரை நிறைய சாப்பிடுவேன், நட்ஸ் ஜூஸ் குடிப்பேன். இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே பார்த்திங்கன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணேன். நல்லா பாடி நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நம்ம மைண்டு நம்பும் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணேன் நான். எனக்கு தோணுச்சு, கொஞ்சம் ஒரு 2 to 3 கேஜி குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கோம், இந்த நமக்கு குழந்தை வந்துடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ நான் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னேன்னா, 1 மந்த் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, ஏன்னா எனக்கு தெரியும் நீங்களும் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க, நானும் ஹெல்த்தியாக தான் இருக்கேன், கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் நமக்கு ஒரு குழந்தை வரும் அப்படின்னு சொன்னால் அவருமே நம்பினார். ஏன்னா அவருமே ப்ராப்பர் டயட்டில் இருந்தார். ஸோ அதனால் அவங்களுக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த மந்த் நம்ம டாக்டர்கிட்ட போக வேணாம், 1 மந்த் வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வேணால் நம்ம வீட்டில் சொன்னாங்கன்னா வேணால் நம்ம போகலாம், எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியெல்லாம் குழந்தை வரணுங்கிறதுல விருப்பமே கிடையாது, ஏன்னா நான் ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கேன்னு சொல்லிட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 28 டேஸ் சைக்கிளில் இருந்ததில் 2 டேஸ் எக்ஸ்ட்ரா ஆனவே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணேன், நானே கிட் வாங்கி செக் பண்ணேன். அங்கே பாசிட்டிவ் வரல, இருந்தாலுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணோம்னா குழந்தை கண்டிப்பாக வந்துடுவாங்க
அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து கடவுள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்லாம் எப்படி சொல்லுவேன்னா, கடவுளே இது வந்து நல்ல டைமு, என் குழந்தை வந்து நல்லபடியாக வருவாங்க, எல்லாருக்குமே நல்லது பண்ணுற ஒரு குழந்தையா வருவாங்க அப்படின்னா இந்த குழந்தை இருக்கட்டும். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ கொடுங்க, என்னோட ஆசைக்காகலாம் நீங்கள் கொடுக்காதீங்க, எது நல்லதோ அதை பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த டைம் வந்து நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக எனக்கு குழந்தை வேணும், கண்டிப்பாக எனக்கு வருவாங்கன்னு தெரியும், ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கொடுத்துருவீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் செக் பண்ணேன். 2 டைம்ஸுமே வரல. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேட்டார், ப்ராப்பராக செக் பண்ணியா. சரி ஓகே, லாஸ்ட்டாக ஒரு டைம் வாங்கிட்டு வாங்க, செக் பண்ணலாம், இல்லை அப்படின்னா மற்றது பார்த்துக்கலாம் அப்படின்னும் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக 2 கோடு வரும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். மறுபடியும் போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கிட் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ செக் பண்ணால் உடனே வந்து 2 கோடு வந்துருச்சு. எங்கள் இடத்துக்கு அவ்வளோ ஹாப்பி, ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப 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 ஆசைப்படுவேன். காலேஜ் டேஸ்லேருந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு பெண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மாதமாக இருக்கும்போது நான் வந்து மைண்டை மாற்றிக்கிட்டேன். எந்த குழந்தையாக இருந்தாலும் ஓகே, இது கடவுள் கொடுத்த குழந்தை, எனக்கு அம்மானு ப்ரமோஷன் கொடுக்கறக்கு ஒரு உயிர் வருது, என்ன அம்மானு கூப்பிட்றக்கு ஒரு உயிர் வருது, அது என்ன குழந்தையாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எந்த குழந்தை வந்தாலும் அது என்னோடய அப்பாவாக தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் ஒரு அம்மாவும் அப்பாவும் என்ன குழந்தை வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஆனால் வயிற்றில் உருவாகும் போதே அந்த குழந்தைக்கு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிடும், உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிசேரியன் பண்ணி எடுத்த உடனே என்ன குழந்தை அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க வந்து பெண் குழந்தை அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், என்னோடய குழந்தை இந்த பூமிக்கு வந்துருச்சு. அந்த அழுகிற சவுண்ட்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதுமே நான் வந்து இந்த குழந்தை வேணும் அந்த குழந்தை வேணும்னு எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து ஆசைப்பட்டேன் எனக்கு பெண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ஏஞ்சலை வந்து யூனிவர்ஸ்லேயே எனக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க ரொம்ப நல்ல டைமில் தான் வந்து பிறந்திருக்காங்க. அவ்வளோ ஹாப்பி, நான் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக பிறந்திருக்காங்க. உண்மையாலுமே அவங்க பண்ணுறது எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்க வந்து ஒரு தேவதை மாதிரி தான் பிறந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா 20 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அவங்க பிறந்து ஒரு 2 நாள் மட்டும்தான் நான் அவங்க கூட இருந்தேன். அதுவுமே இல்லை, ஃபஸ்ட் நாள் வந்து சிசேரியனுங்கிறதுனால என்ன ஐசியூவில் வச்சுருப்பாங்க, பாப்பாவை அப்பப்போ மட்டும்தான் கொண்டு வந்து காட்டுவாங்க. அடுத்த நாள் வந்து பாப்பா இருக்காங்க, நான் வந்து வழியில் கத்திட்டுருக்கேன், அவ்வளோதான் நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 20 டேஸுமே பாப்பா வந்து வீட்டில் யாரையுமே எந்த டிஸ்டர்புமே பண்ணவே இல்லையா. அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக பாலை குடிச்சிட்டு கம்முன்னு தூங்கிடுவாங்களாம். எல்லாருமே என்னை பார்க்க வரும்போது சொல்கிறது என்னன்னா, பாப்பா கம்முன்னு இருக்கா, அவளை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீ ரெடியாகன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. நான் வீட்டுக்கு வந்தனுமே எல்லாருமே சொன்னது என்னென்னா, உனக்கு வந்து தெய்வ குழந்தை தான் பிறந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து அமைதியாக இருந்துக்குச்சு, அதனால உண்மையாலுமே அது ஒரு தேவதை தான், உங்கள் வீட்டு குலதெய்வமே இந்த தேவதை தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ஸோ நான் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா இது கடவுள் கொடுக்குற வர பிரசாதம், கடவுள் கொடுக்குற வரோம், கடவுள் கொடுக்குற வரோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரியே சொல்லுவேன், என்னை அம்மான்னு கூப்பிட்றக்கு நீங்கள் வந்துட்டீங்க, நல்லபடியாக வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பேசிகிட்டே இருப்பேன். அது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆச்சு. உண்மையாலுமே நம்ம முழுசாக நம்பினா மட்டும் போதும். உங்களோட மைண்டையும் உங்களோட பாடியை மட்டும் நம்புங்க, கண்டிப்பாக ஒரு குழந்தைய யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. சுற்றி இருக்கிற யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, மைண்ட் செட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தோட அடையாளமாக தான் ஒரு குழந்தை வரும். நீங்கள் வந்து குழந்தை வரணும்னு உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது டிலே ஆகிட்டே தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் குழந்தையா இருங்க, உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் குழந்தையா இருக்கட்டும், அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. குழந்தை வர்றப்போ வரட்டும், ஆனால் அது வரைக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழணும். ஏன்னா வாழ்கிறது நம்ம தான். சுற்றி இருக்கிறவங்க என்ன வேணால் பேசட்டும், நாங்கள்லாம் வந்து காதுலேயே போட்டுக்கிட்டே இல்லை. என்னோடய ஹஸ்பண்டுமே வந்து அவர் ரொம்ப ப்ராட் மைண்டடு. அவர் வந்து என்னை ஒரு வார்த்தை கூட சொல்லவே விட மாட்டார். ஈவன் வந்து சும்மா ட்ரீட்மெண்ட் போங்கன்னு சொன்னால் கூட அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். நாங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கோம், அவளை வந்து எந்த டென்ஷனும் கொடுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, எங்களுக்கு வர டைமில் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டை வந்து நீங்கள் தான் பாசிட்டிவாக வச்சுக்கணும். நீங்கள் ரொம்ப பொறுமையாக சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான குழந்தைய வந்து யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக குழந்தை செல்வம் வந்து கிடைக்கும். யூனிவர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். நான் வந்து என்ன மாதிரி மந்த்ராஸ் யூஸ் பண்ணேன், என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எல்லாருக்குமே இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கட்டும். ஹேவ் அ மேஜிக்கல் டே டியர்ஸ்.